கண்டி வத்திகம பகுதியில் 3.5 வயது சிறுமி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு தீக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் குப்பை குவியலில் உயிருடன் வீசப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுமி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் காவல்துறையினரின் பாதுகாப்பிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளில் சிறுமியின் தாய் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை பாதுகாப்பற்ற நிலையில் கைவிட்ட சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் இருவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை முகமட் ராசிக் ஊடகங்களிடம் கண்ணீருடன் தெரிவித்த தகவல்கள் சம்பவத்தின் பின்னணியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. அதன்படி அவருக்கு தற்போது 46 வயதாகிறது. உங்களோட குழந்தை தான் இன்றைக்கு ஃபாத்திமா ரைசா 3.5 வயசு குழந்தை. இன்றைய தினம் வத்தேகமையில் வைத்து இந்த குழந்தைக்கு காயப்படுத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மீடியாஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்லாம் வந்துச்சு. அப்போ அந்த குழந்தைய தந்தை நீங்கள் தானே? அப்போ இது சம்பந்தமாக என்ன நடந்துன்ற காரணத்தை சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். அடிச்சு கூட்டி போயிட்டிக்கிறாங்க. கூட்டி போயிட்டு யாரு கூட்டி போயிட்டிக்கிறாங்க? உங்களோட வைஃபும் இந்த கல்ல புருஷன் அவட பேர் என்ன? முகமது ரிசான். வைஃப்ட பேர் என்ன? ஃபாத்திமா ராலியா. அப்ப இவங்களுக்கு இடையில இவ்வளவு காலமா தொடர்பு இருந்தது? இது இப்ப சாதாரண 1 வருஷமா ஈந்திக்கும். நான் ஈந்து பட்டுறேன், தூரம் ஊர் கூலி வேலைகளுக்கு போறேன். போனா அங்க நின்று பட்டுறேன், லீவ் கிடைக்கிறேன். அதுக்கு கூட இங்க இது கோல் வந்தோடனே தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்படியே அப்ப உங்களோட மனைவியை கூட்டிட்டு வைத்து எவ்வளவு காலம்? பிப்ரவரி மாசம் போனேன், பிப்ரவரி 10. அப்ப இது சம்பந்தமா நீங்க போலீஸ்ல புகார் பண்ணிக்கிறா? மாவட்ட போலீஸ்ல அப்ப இன்றைக்கு நடந்த சம்பவம் சுருக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து இது அந்தர்ஜால இந்த மீடியா மூலம் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு அரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பத்த வச்சு சாவடிக்க தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாரும் இப்போ போட்டியை சுற்றி பார்த்து சுருக்கணும் வத்தகம் போலீஸுக்கு போனேன். போயிட்டு அங்கே ஓய்சி மாற்றி வர சொல்லியிருந்தாரு. அந்த அம்புடு போயிட்டு பார்க்கல அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டு இப்போ வந்து கண்டி ஹாஸ்பிட்டல் 72 வாட்டில் இப்போ என்ன நீங்கள் இது நாட்டில் மக்களுக்கு சொல்கிறது? இந்த இவருக்கு என்ன செய்யணும்? இந்த இது மாதிரி செஞ்ச வேலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 2 பேர்ட்ட பிடிச்சி மரண தண்டுவோம் சார். என்ன சரி கூடிய தண்டனை கொடுக்கத்தான் வேணும். இந்த புள்ளைக்கு இப்படி அடிக்கிறது இவங்க என்ன காரணம்? ஐஸ், குடு, டேப்லெட் எல்லாம் 2 பேரும் பாவிக்கிறது. 2 பேரும் பாவிச்சு தான் இந்த புள்ளையை வருத்திக்கிறது. முன்னர் முச்சக்கர வண்டி ஓட்டி வந்ததாகவும் சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தாயை சந்தித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகனுக்கு 12 வயதும் கொடூரமான தாக்குதலுக்குள்ளான ஃபாத்திமாவுக்கு 3.5 வயதுமாகும். குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்ததாக கூறிய தந்தை கொழும்பு, கண்டி உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு சென்று கட்டிட தொழில் மற்றும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். வேலைக்காக வீட்டை விட்டு நீண்ட காலம் வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தான் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் தனது மனைவி மற்றொரு ஆணுடன் தொடர்பில் இருப்பதாக கிராம மக்களிடமிருந்து தகவல்கள் கிடைத்ததாக ராசிக் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என பின்னர் தெரியவந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மனைவியின் அந்த தொடர்பை நிறுத்துவதற்காகவே முன்னர் போலீசாரிடமும் பள்ளிவாசல் நிர்வாகத்திடமும் முறைப்பாடு செய்ததாகவும் அந்த நபரை கிராமத்திலிருந்து விலகச் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இருவருக்கும் இடையிலான தொடர்பு தொடர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களில் தனது மனைவியும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானதாகவும் அதன் பின்னர் குழந்தைகளின் மீதான அவரது நடத்தையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதாகவும் தந்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனது சிறுமி மீது வெறுப்பு காட்டப்பட்டதாகவும் தன்னுடன் குழந்தை நெருக்கமாக இருப்பது பிடிக்காமல் சிறுமி தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தனது மகள் பலமுறை கொடூரமாக தாக்கப்பட்டதாக கூறிய ராசிக் பின்னர் நடந்த சம்பவத்தை நினைத்தாலே தனது இதயம் உடைந்து போவதாக தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுப்படி சம்பவத்தன்று சிறுமியை முச்சக்கர வண்டியில் கண்டி வத்தேகம பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர்.
பயணத்தின் போதே கடினமான பொருட்களால் சிறுமியின் உடல் முழுவதும் தாக்கப்பட்டதாகவும் அவள் உதவிக்காக அழுத போதும் இரக்கமின்றி தாக்குதல் தொடர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் சிறுமியின் வாயை துணியால் கட்டி அவள் சத்தமுடைய முடியாத வகையில் செய்ததாகவும் அதன் பிறகு அவளது முகம் மற்றும் கண்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீக்காயங்களை ஏற்படுத்தியதாகவும் தந்தை கூறியுள்ளார். இதன் பின்னர் சிறுமியை உயிருடன் குப்பை குவியலில் வீசிவிட்டு குறித்த இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குப்பை குவியலில் கிடந்த சிறுமி வலியால் கதறி அழுதபோது அந்த வழியாக சென்ற 3 பேர் அவளை பார்த்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுமியை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்ததாக தந்தை தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் உடனடியாக கண்டி மருத்துவமனைக்கு சென்றதாக கூறிய ராசிக் போலீசாரிடமும் வாக்குமூலமும் வழங்கியுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி தனது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த போதிலும் உடைந்த வார்த்தைகளில் தனது தந்தையின் பெயர், மூத்த சகோதரனின் பெயர் மற்றும் தாயின் பெயரை போலீசாரிடமும் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது சிறுமி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகத்தில் ஏற்பட்ட காயங்கள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தந்தை தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சிறுமிக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். என் மகளை வேறு யாரிடமும் கொடுக்க நான் தயாராக இல்லை. என் உயிர் இருக்கும் வரை அவளை நான் பார்த்து கொள்வேன். கூலி வேலை செய்தாவது என் 2 பிள்ளைகளையும் வளர்ப்பேன் என்று ராசிக் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு பின்னர் தனது மூத்த மகனும் தனிமையில் உணவொன்றி இருந்ததாகவும் அந்த நிலையை பார்த்தபோது தன்னால் தாங்க முடியாத துயரம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கடினமான நேரத்தில் சமூக சேவையாளர் ஒருவர் தனக்கு பெரும் உதவியாக இருந்ததாகவும் தந்தை நன்றியுடன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் சிறுமியின் புகைப்படம் பரவியதை தொடர்ந்து தன்னை தேடி கண்டுபிடித்து போலீசாருடன் தொடர்பு ஏற்படுத்தியதுடன் குடும்பத்திற்கு உதவ முன்வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சிறுமியின் கல்வி மற்றும் எதிர்கால பராமரிப்பிற்கு உதவ தயாராக இருப்பதாகவும் குறித்த சமூக சேவையாளர் தெரிவித்ததாக ராசிக் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக தனது மகளுக்கு நேர்ந்த கொடூரத்திற்கு காரணமானவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பரவல், குடும்ப சீர்கேடு மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறை ஆகியவை சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். என் மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவள் மீண்டும் சிரித்து சாதாரணமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே எனது ஒரே ஆசை என்ற தந்தையின் கண்ணீர் குரல் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரின் மனதையும் உலுக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணைகளும் சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிலையில் சிறுமியின் உடல்நலம் மேம்பட்டு அவள் மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே இன்று இலங்கை மக்களின் ஒருமித்த பிரார்த்தனையாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. குழந்தைகள் ஆபத்தில் இருப்பதை அறியும் போது குடும்பத்தினர் மட்டுமன்றி அக்கம் பக்கத்தினரும் சமூகமும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், போதைப்பொருள் பழக்கம், தம்பதியினரிடையேயான முரண்பாடுகள் உள்ளிட்ட பல காரணிகள் குழந்தைகளின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகள் தீவிரமடைவதற்கு முன்னரே குடும்ப ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தும் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் குழந்தையை ஆபத்தில் தள்ளியதாகவோ கைவிட்டதாகவோ குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக இலங்கை சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தற்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான அம்சம் குற்றம் நடந்த பின்னர் தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, இனிமேல் எந்த ஒரு குழந்தையையும் இவ்வாறான சூழ்நிலையில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதுதான்.
ஒரு குழந்தை ஆபத்தில் இருப்பதை யாராவது கவனித்தால் அதை சாதாரணமாக கடந்து செல்லாமல் உடனடியாக காவல்துறையினரையோ அல்லது சம்பந்தப்பட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளையோ தொடர்பு கொள்வது அவசியம். வத்தேகம பகுதியில் கைவிடப்பட்ட அந்த 3.5 வயது சிறுமியின் சம்பவம் குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது.